டெல்லியில் நடைபெற்ற ஆம் ஆத்மி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கூட்டத்தில் அடுத்த முதலமைச்சராக அதிஷி மர்லேனா தேர்வு செய்யப்பட்டார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்ட கெஜ்ரிவால் 6 மாத சிறைவாசத்திற்கு பிறகு கடந்த வெள்ளிக்கிழமை நிபந்தனை பிணையில் விடுதலையானார். அடுத்த 2 நாட்களில் முதலமைச்சர் பதவியில் இருந்து விலகப் போவதாக அறிவித்த அரவிந்த் கெஜ்ரிவால் தான் குற்றமற்றவன் என்பதை மக்கள் மன்றம் சொல்லட்டும் என்று கூறினார். இதேபோன்று முன்னாள் துணை முதலமைச்சரான மணீஷ் சிசோடியாவும் வழக்கு முடியும் வரை எந்த பதவியையும் ஏற்கப் போவதில்லை என தெரிவித்தார். டெல்லி மாநில சட்டப்பேரவை அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முடிவடைய உள்ள நிலையில் முன்கூட்டியே தேர்தலை சந்திக்க ஆம் ஆத்மி கட்சி திட்டமிட்டுள்ளது. அதே நேரம் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதிலும் அக்கட்சி தீவிரம் காட்டியது. இது தொடர்பாக மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட மூத்த தலைவர்களுடன் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் அரவிந்த் கெஜ்ரிவால் இல்லத்தில் இன்று ஆம் ஆத்மி சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நடைபெற்றது. இதில் 43 வயதான அதிஷியை முதலமைச்சர் பதவிக்கு கெஜ்ரிவால் முன்மொழிந்தார். இதை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இதையடுத்து டெல்லி முதலமைச்சராக அதிஷி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். ஷீலா தீட்சித், சுஷ்மா சுவராஜுக்கு பிறகு டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சராக அதிஷி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனிடையே இன்று மாலை அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகுகிறார்.